ரெக்லைனர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நல்லா இருக்கா? என்னம்மா நல்லா இருக்குதா? தூங்கிக்கலாம் போல பெட்டு மாதிரி. சங்கீதாக்கு 2 லட்சத்துல சோஃபா வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது டான்ஸ் ஆடும். சங்கீதா சோஃபாலே வித்த காட்டுறாரு. 1.5 லட்சம் 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரேஞ்ச் போனீங்கன்னா ஃபுல் செட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சோஃபா வாங்க தான் போறோம். ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சோஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து நிறைய வாடகை வீட்டுல தான் இருந்திருக்குமா, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே சோஃபாவே இல்ல. வாங்கணும்னு சங்கீதா முன்னாடியே கேட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்ம வீட்டுல உட்காரத்துக்கு சோஃபா வாங்கலாம். நான் தான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 4500 ரூபாய் 5000 ரூபாயில கூட 3 சீட்டர் எல்லாம் இருக்குமே, அது மாதிரி சோஃபா வாங்கலாம் பேபின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதை வாங்கி வச்சுட்டு நம்மளால தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா மாறும்போது தூக்கி எடுத்துன்னு போக கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சோஃபாவே வாங்கல. இன்னைக்கு வாங்கிடலாம் சொல்லிட்டு கடைக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா வந்து போய் வாங்கிட்டு வரலாம். நம்ம ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் சோஃபா போட போறோம். வேலோட ஆசை எப்படின்னா எல் ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஃபா போடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இங்க நம்ம வேனிட்டி ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம் இல்லையா? ஆமா, எல் ஷேப்ல தான் சோஃபா போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு சோஃபா போடுறதுக்கு. ஹால் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. இது ஃபுல்லாவே ஹால் தான். இது ஆமா பெருசா இருக்கும்ல பேபி. ஆமா, அந்த வேனிட்டி இருக்கிறதுனால சோஃபாவை நம்ம கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் போடணும், வேற வழி கிடையாது. அக்சஸ் பண்ற மாதிரி இங்க வழி வரணும். அப்படியே கிச்சனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போறோம். கிச்சன் ஆமா, கிச்சனுக்கு வழி விட்டு தான் சோஃபா போட முடியும். அதனால மெஷர்மென்ட் டேப் எடுத்தாச்சு, கரெக்டா அளந்துட்டு போலாம். நம்ம போயிட்டு பெரிய சோஃபாவை வாங்கிட்டு அப்புறம் வந்து நமக்கு இங்க இடம் பத்தலன்னா கம்ஃபர்டபுளா இருக்காது. அதே மாதிரி சின்ன சோஃபா எடுத்து போட்டாலும் நல்லா இருக்காது. மெஷர்மெண்ட் எல்லாம் அளந்துட்டு போவோம். ரெடிமேடா நம்ம அளவுக்கு இருந்ததுன்னா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த வேனிட்டில இருந்து ஒரு 2 அடி 2.5 அடி வச்சா போதும்னு நினைக்கிறேன். வேனிட்டில இருந்து 2 அடி 30 இன்ச்சு. இந்த 2 அடிக்கு வந்து நம்ம சோஃபாவை இதுக்கு பின்னாடி தள்ளக்கூடாது. ஓகே, இதுக்கு அப்புறம் தான் சோஃபாவே போடணும். ஓகே ஓகே. இங்க வச்சா 36 அடி இங்க வருது. இங்க வா फ्रेंड्स, இங்க இருந்து நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுதான் நம்ம சோஃபாவோட சைஸ். அங்க படிக்கட்டு நல்லா ஒட்டா வந்துருமா? படிக்கட்டு ஒட்டா போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்க அங்கே கூடயே கரெக்டா 10 அடி இருக்கு. 6 அடி இருக்கு. இந்த பக்கம் ஒரு 6 அடி, இந்த பக்கம் ஒரு 10 அடி. இந்த சைஸ்ல சோஃபா போய் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும். இருந்தாலும் நம்ம வீட்டுல போட முடியும். இப்போ மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம என்ன சைஸ் வாங்க போறோம்ன்றத பிளான் பண்ணியாச்சு. என்ன சங்கீதா போலாமா? அவ்வளவுதான் பேபி, நான் ரெடி ஆயிட்டு போலாமா? போலாம் பேபி. ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு. சோஃபா வாங்க போறோம் இல்லையா, கொஞ்சம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்குன்றதுனால இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வந்துட்டேன். இப்போ பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மாயா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியே அவளையும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு போலாம். சோஃபா பாக்குறதுக்கு ராயல் ரோக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உள்ள போய் பாக்கலாம், அங்க நல்ல டிசைன் எப்படி இருக்கு, ரேட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஆஃபர் 70% வரை போட்டிருக்காங்க. எவ்வளவுன்னு போய் பாப்போம். பாக்கலாம். நிறைய ஆர்டிபிஷியல் அழகா வச்சுக்கிறாங்க. ஆர்டிபிஷியல் செடியா? சரி உள்ள போய் பாப்போம். நல்லா இருக்கா? கரெக்டா இருக்கு. நல்லா இல்ல. நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? வாங்கிடலாமா? 10க்கு என்னம்மா நல்லா இருக்குதா? சசிதாக்கு பிடிச்சிருச்சு. ஊஞ்சல் போடல, அது வந்து இது போட்டுக்கலாம், நல்லா இருக்கு ஜாலியா. இது மாதிரியே செய்யணுமா? இது மாதிரியே இல்ல, சாம்பிள் பார்த்தா இது மாதிரி வீட்டுல கடை பிளேவுட்லாம் எடுத்து செஞ்சா ஜெசிதா யூஸ் ஆகும். கால் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் செஞ்சிடலாம் ஈஸியா. டீ வைக்கணுமா? இங்க டீ வைக்கிற அம்மா படிக்கணும்னா வா. நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. பேட்டர்னும் நல்லாதான் இருக்கு. இந்த பேட்டர்ன், இந்த கலர் இது சூப்பரா இருக்கு. 55,000 only. உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். 49 வருது. ஆமா, இப்ப இதே கலருக்கு ஒரு ரெக்லைனர் வாங்கி போட்டுக்க வேண்டியதான். இது நார்மல் சோஃபா. ஆமா, ஆனா இது வந்து சாஃப்ட்டா இருக்கு இல்லையா? நல்லா சாஃப்ட்டா இருக்கு. அப்ப அததான் வாங்கணும். நல்லா அதிகமா இருக்கு. ரெக்லைனர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது மாதிரி ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த மாதிரி சார்ஜ் போடுற மாதிரி நிறைய இருக்கு.
ரெக்லைனரா வாங்க போற? வாங்கலாம், ஏன் வாங்குவான். வாங்க வந்து பலாப்பழத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இல்ல வாசனை வந்துட்டே இருக்கு. வண்டி உள்ள எடுத்துட்டு வரும்போதே பலாப்பழ வாசனை வந்து கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சிட்டே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க 70% ஆஃபர் போட்டுக்கிறாங்க. நான் பார்த்தோம் எல்லாமே. சோஃபாலாம் சூப்பரா இருக்கு. ஆமா, அப் டு 75% வரைக்கும். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சோஃபா எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2-3 கடை ஏறி இறங்கினாதான் எப்படி வாங்கலாம்ன்றது ஒரு ஐடியா இருக்கும். எங்க வாங்கலாம், எது நல்லா இருக்குன்றது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ராயல் ஓக் கடைக்கு தான் வந்தோம். இங்க பாத்துட்டு அடுத்தது இன்னொரு கடைக்கு போறோம். சூப்பரா இருக்கு. அண்ணா சரி, அடுத்து இன்னொரு கடைக்கு போய் பாக்கலாம். பலாப்பழ கடைக்கு தான் பாக்கலாம். போ. நான் செய்தா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. 4 கிலோ 40 ரூபாய். ஒரு பழமா கேக்குது. அது 1 கிலோ 40 ரூபாய்ன்றாங்க பழம். உனக்கு எப்படி வேணும்னு பாரு. சும்மா சொல்ல மட்டும் போதும். சரி, உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ. சூப்பரா இருக்கு. நல்லா பேக் பண்ணி சூப்பரா வைக்கிறாங்க. வாங்கிக்கோ. பலாப்பழம் வாங்கின இடத்துல மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி ஒரு ரோஸும் அதுக்கப்புறம் லட்டும் கிடைச்சது. ஜெயிச்சுதா லட்டு எடுத்தீங்கன்னா நான் ரோஸ் எடுத்துட்டேன். போலாமா? சரி. ஆமா, பெட் மாதிரி தான். ரெக்லைனர்னா அதான். ஆமா, இப்ப டபுள் ரெக்லைனர் இருந்ததுன்னா நம்ம அப்படியே டிவி பார்த்துட்டே தூங்கிடலாம். ஜெர்சி தாங்கி வா. காலுமே நீ காலாலே அமைக்கலாம். இது நல்லா இருக்குல்ல சிங்கதா, ஃபேப்ரிக்ல. நான் சங்கீதா, உனக்கு ரெக்லைனர் வேணுமா நார்மல் சோஃபா வேணுமா? ரெக்லைனர்ல நல்லா சூப்பரா இருக்கு, சொகுசா இருக்கு. காசு 1,25,000 1,25,000 உனக்கு ரெக்லைனரோட வருது. அப்புறம் என்ன? ஆனா நம்ம வீட்டுக்கு கரெக்டா செட் ஆகுமான்னு பாக்கணும். மெஷர்மெண்ட் பண்ணி தான் பாக்கணும். நம்ம வந்து ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வீட்டு சைஸ பொறுத்து வேற கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பண்ணி பார்க்கணும். ஆமா, ஆல்ரெடி நம்ம வீட்ல மெஷர் பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் இங்க வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாவே இருக்கு. இதுக்கு இது மாதிரிலாம் கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குமா? கரெக்டா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைனர் சோஃபா தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுல வந்து கார்னர் வச்சு வாங்கலாமா இல்ல இந்த மாதிரி செட்டா வாங்கலாமா தான் பிளான். தனித்தனியா இருக்கிறது வாங்கலாமா? அதானே. தனித்தனியா இருந்தா நமக்கு 4 ரெக்லைனர் கிடைக்குது. 4. ஆமா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கிடைக்கும். கார்னர் இருந்தா 2 தான். 2 கார்னர் அவ்வளவுதான். ஆமா. சோ இது வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ரோலிங் அண்ட் ஆமா, இது டான்ஸ் ஆடும், ரொட்டேட் ஆகும். சங்கீதா சோஃபாலே வித்த காட்டுறாரு. பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் வராது. ரெக்லைனர்ல மோஸ்ட்லி வராது. அந்த சோஃபா கம் பெட் அந்த மாதிரி மாடல் தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த நடுவு இதுல சென்டர் ஓபன் ஆகாது. நார்மல் தான். லாஸ்ட்டாக பார்த்தா இந்த சோஃபா வந்து நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இதில் ராக்கிங் அண்ட் ரோலிங்லாம் கூட இருந்தது. இது ரெக்லைனர் தான். ஸோ 3 சீட்டடு 3+2 எடுக்கலாம், இல்லை 3+1 கூட எடுத்துக்கலாம். இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரேஜ் பிளேஸ்லாம் கூட இதில் இருந்துச்சு. சோஃபா வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு 4 கடை வந்து ஒரே நாள்லேயே போய் பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரியில் இருக்க நல்ல பெரிய சோஃபா கடை இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கடைக்கு போய் பார்த்த பிறகுதான் ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. இது மாதிரி பண்ணலாம். ஸோ இது மாதிரி சோஃபா என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கடையில தான் போய் பார்த்தோம். ஆமா, சோஃபால வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சோஃபா இருக்கு, அதுக்கப்புறம் ரெக்லைனர் சோஃபா இருக்கு, இதுலயுமே ஃபேப்ரிக் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெதர்ல இருக்கு. ஸோ எது வந்து நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நாங்க போய் பார்த்துட்டு வந்ததுல எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெட்டீரியல் தான் ஃபர்ஸ்ட் பாக்கணுமே. இப்போ நாங்க வந்து பாப்பா வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெதர்ல எடுத்துக்கலாம். ஏறி உச்சா கிச்சா போனா உள்ள போவதற்கலாம், அழுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் ஆனா சோஃபா கடையிலே நிறைய பேர் சஜஷன் பண்ணாங்க. அவங்க கிட்டே சொல்லிதான் அவங்க வந்து சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்க இது மாதிரி அது கிழிஞ்சிடுச்சுன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஆமா, சோ அது மொத்தமா வேஸ்டா போயிடும். சோ குழந்தைலாம் ஒரு பெண்ணோ ஏதாவது வச்சு கிழிச்சிட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
சோ அது யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை லெதர் டைட்டா இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது பட்டுனா உடனே வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மெயின்டெனன்ஸ் பொறுத்த அளவுக்கு லெதர் எடுத்தா நல்லா இருக்கும். மெயின்டைன் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். கரை துடைக்கிறதுல இருந்து தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாது, அழகா வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு எடுத்துடலாம். ஃபேப்ரிக் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெல்லாம் போட்டு ஸ்டெயின் ஆச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா புடிச்சுக்கும். துடைக்கிறது கஷ்டம், துவைச்சு அதான் என்ன பண்றதுன்னா ஃபுல்லா போய் புடிச்சுக்கும், ஒட்டிக்கும். ஆமா, ஃபேப்ரிக் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஜெஷிதாவெல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே போய் பூசிட்டான்னா அது கரையா போயிடும். அவன் எங்க பார்த்தாலும் சாக்லேட் சாப்பிட்டு போய் பூசி வச்சிருவா. ஆமா, நீங்க சொல்லுங்க, நம்ம சோஃபா வாங்கினா வந்து பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா லெதர் போலாமா ஃபேப்ரிக் போலாமான்னு சொல்லுங்க. ஆமா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஃபேப்ரிக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா கிழிஞ்சிருச்சுன்னா நம்மளால அது வந்து இது பண்ண முடியாது. ரொம்ப காஸ்ட்லியும் கூட. லெதர் வந்து காஸ்ட்லியும், அப்புறம் வந்து அது ஒரு தடவை கிழிஞ்சிச்சுன்னா மறுபடியும் ரிப்பேர் பண்ணணும்னா ரொம்ப செலவு அதிகமா ஆகுமா. அதுக்கு நம்ம புது சோஃபாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கிட்ட சோஃபா கிளீனர் எல்லாம் இருக்கு, ஸ்டெயின் ரிமூவ் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வச்சிருக்கோம். சோ அதை வச்சு பாத்துக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. சோ பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்தோமா, அதுக்கு அடுத்து சோஃபா என்ன மாதிரி சோஃபா வாங்கலாம், ரெக்லைனர் வாங்கலாமா நார்மல் சோஃபா வாங்கலாமா? நார்மல் சோஃபாவே போய் பாத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா போய் ஒரு ரெக்லைனர்ல உட்காந்து பார்த்தாரு, இந்த சோஃபா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்லைனர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்காரு. ஆனா நாங்க என்ன வாங்க போறோம்ன்றத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்லைனர்ல உட்காந்துட்டு நம்ம நார்மல் சோஃபா ஃபர்ஸ்ட் நான் நார்மல் சோஃபால உட்காந்து பார்த்தா சூப்பரா இருக்கு சொல்லிட்டே போனோம். போயிட்டு ஒரு ரெக்லைனர்ல போய் உட்காந்து பாருங்களா, அது அட சொர்க்கம் மாதிரி இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. அதனால நம்ம இது வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எது வாங்க போறோம்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் பண்ணல. சோ ரெக்லைனர் சோஃபால நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரெக்லைனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல வச்சா அது ராக்கிங் ராக்கிங் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொடுத்திருக்காங்க. சலூன் சேர் மாதிரி ரொட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, நம்ம லேப்டாப் வைக்கிறதுக்கு, தண்ணி டீ டம்ளர் எல்லாம் ஹோல்ட் பண்ற மாதிரி. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில சார்ஜ் போடுற மாதிரி சார்ஜ் பாயிண்ட் கூட வச்சிருந்தாங்க. ஆமா, சார்ஜுமே வந்து பாத்தீங்கன்னா சோஃபாலே போட்டுக்கலாம். ரெக்லைனர்ல மோட்டரைஸ்டு இருக்குது, மேனுவலாவும் இருக்கு. மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கால் தூக்குறது, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறது. மேனுவல்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலால உள்ள அழுத்துற மாதிரி இருக்கும். சோ மேனுவல் இருக்கு, மோட்டரைஸ்டு இருக்கு. அதுல வந்து ராக்கிங், 360 டிகிரி ரொட்டேட்டிங் சேரு, சோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்துட்டு வந்திருக்கோம். இஎம்ஐ ஆப்ஷன் முக்கியமா இருக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? சரி பாப்போம், நம்ம எந்த சோஃபா வாங்க போறோம்ன்றத ஃபியூச்சர்ல பாக்கலாம். நம்ம எல் ஷேப்புக்கு தான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போனோம் சோஃபா வாங்கலாம் சொல்லிட்டு. அங்க போய் பார்த்தா எல் ஷேப்புக்கு நல்லா பெருசா நீட்டா இருக்கு. இடம் நிறைய தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 10 அடி நீளம் இருக்கு, ஆனா அகலத்துல வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 6 அடி 7 அடி தான் இருக்கு. அதுவுமே ஒரு 8 அடி இருந்தா தான் நம்ம வந்து சோஃபா போட முடியுது எல் ஷேப். ஆமா, அதனால நாங்க வந்து பா ஷேப் டிசைட் பண்ணலாம்னு இருக்கோம். 3 சேர், இப்படி 3 சேர் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, அப்படி பா மாரி வந்துரும் இல்லையா. சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போடலாம் சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம். சோ பாக்கலாம் அது மாதிரி வாங்கலாமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதுவும் போய் பார்த்தோம். பட் அது அந்த அளவுக்கு லுக்கா வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அது கொஞ்சம் பிளாட்டா இருந்தது. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அப்படியே பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வேணாம், நம்ம ரெக்லைனரே வந்து பாத்தீங்கன்னா பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபாவும் நம்ம தூங்குற மாதிரி மொத்தமா தூங்க போறது இல்ல, கொஞ்சம் டயர்டா இருந்தா சாய போறோம். அதனால தானே சொல்லிட்டு நாங்க அந்த பெட் கம் சோஃபா வந்து பார்க்கவே இல்ல, ஐடியா எடுக்கல. ஆமா, சோ அதுக்கப்புறம் ரேட்டு சொல்லவே இல்லையே பேபி, பிரைஸ் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். சோஃபா வந்து ரெக்லைனர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரேஞ்சில தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. 1.5 லட்சம், 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரேஞ்ச் போனீங்கன்னா ஃபுல் செட்டுமே கிடைக்குது. ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆமா, ஆஃபர் போட்ட ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் நார்மலா ஒரு சோஃபா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும். ராயல் ஓக்ல எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி எல்லா கடையிலுமே 2 லட்சம் ரூபாய்க்கு சோஃபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நார்மல் சோஃபா பாத்திருந்தோம். அந்த நார்மல் சோஃபா வந்து நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு எல் ஷேப் சோஃபா எல்லாம் பார்த்தோம்னா அதுவுமே 1 லட்சம் ரூபாய் ரேஞ்சில இருக்கு. 50,000 ஸ்டார்டிங், 60,000 50,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய சோஃபா வாங்கணும்னா 60,000க்கு மேலதான் கடையில வந்து நல்லா இருக்கு. பாக்க நல்லா பெருசா நல்ல மெதுன்னு இருக்குல்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அளவு இருக்கு. கம்மியான ரேஞ்சிலயும் இருக்கும் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா, கம்மியான ரேஞ்சிலயும் இருக்கு. ஒரு 30,000 வைக்கணும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து. ஆமா, 1 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோஃபாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போயிட்டு பட்ஜெட் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி சங்கீதாக்கு 2 லட்சத்துல சோஃபா வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? 2 லட்சமா? 2 லட்சத்துக்கு நான் ஒரு காசு மேல ஒரு நெக்லஸ் அட்டிகை எடுத்து போட்டுக்கோனே. கடையில பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாக்கலாம் சொல்லிட்டு ஆன்லைன்லயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஒரு பொருள் வாங்கணும்னா காசு வந்து அதிகமான பட்ஜெட். சோ அதனால நம்ம ஒன்னும் பார்த்துதான் செய்யணும், எங்க கம்மியா கிடைக்குங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய ஏறி இறங்கி சர்ச் பண்ணி பார்த்தாதான் அது லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா வரணும்.
சோ அதுக்காக அப்புறம் வந்து சோஃபா செய்யறவங்களே வந்து கூட்டு அளந்து செக் பண்ண சொன்னோம். ஃபேக்டரி மேட் சோஃபான்னு இருக்கு பாண்டிச்சேரியில. அவங்க வந்து நான் அவங்க கிட்டயுமே கொட்டேஷன் கேட்டிருக்கோம். வீட்டுக்கு வந்து அவங்க அளந்து எடுத்துட்டு போனாங்க. அவங்களுமே என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களுமே சஜஷன் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. சோ சோஃபா வாங்குறதுக்கு நாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோஃபா வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி சோஃபா வச்சிருக்கவங்க எங்களுக்கு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எப்படி வாங்கலாம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னும் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வாங்கல, இப்போதான் யோசிச்சுன்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்னைக்கு போலாம் தான் சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். சென்னையில வந்து கம்மியா இருக்கும் சொல்லிட்டு. எந்த பிளேஸ்? ராமாபுரம், வலசரவாக்கம், அங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். சென்னைக்கு போறதுக்கே டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் சென்னை போகணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டு, மைக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சோஃபா அதெல்லாம் வாங்குறதுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா போக முடியல, ஒர்க் வந்துட்டே இருந்ததுனால போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால சோஃபா கடைக்கு போய் ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கோம். என்ன பேபி இப்ப டிசைட் பண்ணிருக்க? நம்ம எது வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்ல பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சங்கீதா ரெக்லைனர் தான் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ரெக்லைனர் சோஃபாவே வாங்கலாம் நாங்க ஐடியா வச்சிருக்கோம். உங்களுக்கு சஜஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் மேல இப்படி பழிய போட்டு ஆல்ரெடி என்னைய வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்தின்னு இருக்காங்க. ஓவரா பண்றேன் இப்ப சகிதா நீ இவர் என் மேல பழி சொல்றாரு. எனக்கு ரெக்லைனர்னா என்னன்னு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைனர் சொன்னாரு. எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா இருந்தாலும் வந்து டிசைட் பண்ண வேண்டியது சங்கீதா தான். ஓகே, சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோஃபா ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன சோஃபா வாங்கிருக்கோம் சொல்லிட்டு காட்டுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.